முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர் என்பதின் நிபந்தனைகள். ஒருவர் உண்மையிலே ஷஹாதால இந்த ரெண்டாவது ஷஹாதா வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஷஹாதாவை சொல்கிறாருன்னா அது உண்மையாக அல்லாஹ்வோட ஏற்கப்படணும், அது அவருக்கு பலனளிக்க வேண்டும். அப்படின்னா இந்த நிபந்தனைகள் முக்கியமானவை. முதலாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவ அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நபியின் ரிசாலா, அவங்க ரசூல், நுபுவத்திற்கும் உயர்ந்த அந்தஸ்து ரிசாலத். அப்போ நபியாகவும் இருக்கிறார்கள், ரசூலாகவும் இருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர், அனுப்பப்பட்டது நமக்காக, உலக மக்களுக்காக, தௌஹீதை தெளிவுபடுத்துவதற்காக, சொர்க்கம் போவதற்கு வழிகாட்டுவதற்காக, நன்மைகள் ஒவ்வொன்றை தெளிவுபடுத்துவதற்காக, தீமைகளை அடையாளம் காட்டுவதற்காக, இதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அனுப்பியவன் அல்லாஹ், அனுப்பப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை, அந்த அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, அப்துங்கிறதும் அல்லாஹ்வுடைய நபியின் ஒரு அந்தஸ்து தான். அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை. ஆனால் அடிமை மட்டுமல்ல, அவங்க ரசூலாகவும் இருக்கிறார்கள். ஆகவே அடிமைன்னு பார்க்கும்போது அவங்களும் அடிமை தான், நாமளும் அடிமை தான், எல்லாரும் அடிமை தான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு அடிமை தான். ஆனால் அந்த நிலையிலேயே நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது. அப்படி நம்பலை, நம்ம அதை தாண்டி நம்புகிறோம். எப்படின்னா அப்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இருக்கிறார். அவர் ரசூல்னு வரும்போது நம்முடைய அந்தஸ்திலிருந்து அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த அப்துன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு மீறி, அந்தஸ்துக்கு மீறி உயர்த்துவதே அது தடுக்குது அப்துன்னு சொல்லும்போது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமை தான் அவங்க, அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எதுவும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அவங்களை அல்லாஹ்வுடைய அடிமையாக நம்ப வைக்குது. இன்னொரு பக்கம் ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல்னு நம்பும்போது நம்மை போன்ற நிலையை அவங்கள தரந்தாழ்த்தாம, அலட்சியப்படுத்திடாம, நம்மை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர் நம்புகிறோம். அப்துங்கிறது அல்லாஹ்வை விட அவங்க உயர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறத கொண்டு வருது. ரசூலுகுன்னு சொல்லும்போது நம்மை விட அவர் உயர்ந்தவர்னு நம்ப வைக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான அல்லாஹ்வின் தூதர்ங்கிற நம்பிக்கை தான் நடுவில் இருக்கக்கூடிய சரியான நடுநிலையான சரியான நம்பிக்கை. இந்த புரிதல் ஒருவருக்கு இருக்க வேண்டும். இது நிறைவேறணும். இந்த அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உறுதியாக அவர்கிட்ட இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல்னு நம்பணும். இரண்டாவது, நாவினால் அதை வெளிப்படையாக உறுதிப்படுத்த வேண்டும், வார்த்தைகளால் பிரகடனப்படுத்த வேண்டும். இது வெறும் உள்ளத்தில் மட்டும் வைத்துக்கொண்டு வெளிப்படுத்தாமல் யாருக்கு தெரியாமல் நம்புறது இல்லை, வெளிப்படுத்தணும். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறது வெளிப்படுத்தணும். இதை ரகசியமாக வைத்துக்கொள்வதல்ல. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு சாட்சியாக இருக்கணும். வார்த்தைகளால் இதை டிக்ளேர் பண்ணணும், பிரகடனப்படுத்த வேண்டும். இது ரெண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, அவர்கள் கொண்டு வந்துள்ள உண்மையின் மீது, ஹக்கின் மீது செயல்பட வேண்டும். அதுதான் அல் இஸ்லாம். அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹி, அல் குர்ஆன், அஸ் சுன்னா, இதன்படி செயல்படணும். அதை உண்மையை, அது ஹக்குன்னு நம்பணும். குர்ஆனும் ஹக்கு, சுன்னாவும் ஹக்கு. அந்த உண்மையின் மீது நாம் செயல்படணும், நம்பணும். அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் தடை செய்த தீமையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அப்போ பின்பற்றுவது எப்போது நடக்கும்? அவங்க தடுத்திருக்கிற தீமைகளை விட்டு விலகுவதை கொண்டு தான் நடக்கும். தீமைகளையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நான் அவங்கள பின்பற்றுன்னு சொல்கிறது உண்மை இல்லை, அது பொய். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமான் கொண்டிருக்கிற நாம முஹம்மதை பின்பற்ற வேண்டும். முஹம்மது தடுத்திருக்கிற தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். இது முக்கியமான மூன்றாவது நிபந்தனை. நான்காவது, மறைவான விஷயங்களாக அவர்கள் அறிவித்த கடந்த கால விஷயங்கள், எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் அனைத்தையும் உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அறிவு அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவு. வஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா மனிதன்கிற அந்தஸ்தில் இருந்தே, சாதாரண அடிமைங்கிற அந்தஸ்தில் இருந்தே ஏதோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தன்னுடைய சுய முயற்சியால் அறிந்து கொண்டாங்களானா இல்லை. தன்னுடைய சுய ஆராய்ச்சியினால் அறிந்து கொண்டாங்களா? இல்லை. யாரிடமிருந்து அறிவிக்கப்பட்டவை? அல்லாஹ்விடமிருந்து.
ஆகவே மறைவான விஷயங்களை பற்றி எல்லா கல்வியும் எல்லா அறிவும் அது கடந்த கால விஷயமா இருக்கட்டும், இனி எதிர்காலத்தில் நடக்க போகிறவையா இருக்கட்டும், மறுமையின் அடையாளங்கள், இனி எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அதுவாக இருக்கட்டும், சொர்க்கத்தில் நடக்க போகிறவை, நரகத்தில் நடக்க போகின்றவை, இப்படி எதுவாக இருக்கட்டும், மறைவான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னது உண்மைனோ அதை அல்லாஹ்விடம் அவை அறிவிக்கப்பட்டவனும் நம்பிக்கை கொள்ளணும், உறுதியாக அதை நம்பணும், மறுக்கக்கூடாது. இது 4. 5வது, ஒருவர் தம் உயிரை விட தம் செல்வம், குழந்தைகள், பெற்றோர்கள், உலக மக்கள் அனைவரையும் விட அதிகமாக அவர்களை நேசிக்க வேண்டும். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மஹப்பத், நேசம் ஒரு முக்கியமான நிபந்தனையோ அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஷஹாதாவிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அதுவும் சாதாரணமாக நேசிப்பது அல்ல, இந்த உலக மக்கள் அனைவரை விட, அதில் நம்முடைய தாய் தந்தை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, இன்னும் இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களை விட, ஏன் நம்முடைய உயிரை விட நேசிக்கணும். அப்படி நேசித்தாதான் உண்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம ரசூலாக ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். இந்த நிபந்தனை நம்மிடம் நிறைவேறணும். அவங்களை விட மற்ற எந்த ஒன்றையும் நாம் உயர்த்தக்கூடாது. அவங்களுக்கு மேலே நம்முடைய செல்வத்தையோ, நம்முடைய தாய் தந்தையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, அல்ல உலகத்தில் வேற யாரோ ஒருவரையோ, எந்த தலைவனையோ, யாரையும் அவங்களை விட உயர்வாக கருதக்கூடாது. நம்முடைய உயிர் கூட அதற்கு முன்னாடி துச்சமானது, அற்பமானது. ஏன்னா நம்முடைய உயிரை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு, அவங்களுடைய சுன்னாவுக்காக நம்ம விட்டு விடுவோம். நம் உயிரை நாம் நேசிப்பதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அவ்வளோ நேசம் வைத்திருக்கிறோம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஷஹாதா சொன்னதுக்கு ஒரு நிபந்தனை. அதுதான் அதனுடைய அர்த்தம், உயிரோட்டம். 6வது, யாருடைய சொல்லை காட்டிலும் அவர்களின் சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். மற்றவங்களுடைய சொல்லு அவங்களுடைய சொல்லுக்கு முரணா இருக்குன்னா அந்த மற்றவங்களுடைய தூக்கி வீசிடணும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை எடுத்துக்கொள்ளணும். அவங்களுடைய வழிமுறை அஸ்ஸுன்னா அது மிக முக்கியமானது. அதற்கு கட்டுப்படணும், அதற்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அவங்க அங்கீகரித்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த சுன்னாவுக்கு ஆகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஷஹாதா சொல்லியிருக்கணும்னா அவங்களுடைய சுன்னாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம வாக்களிக்கிறாங்க. இல்லைன்னா முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, அவங்கள ரசூலை ஏற்றுக்கொண்டது அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் அந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை விட மற்றவங்களுடைய சொல்ல சமமாக கருதுறாருன்னா என்னமோ அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வகி வந்தது போல், அவங்க ஒரு நபி போல இவர் கொண்டு போய் அந்தஸ்தில் அவங்கள உட்கார வைக்கிறாருன்னு அர்த்தம். உண்மைதானே? அப்போ அது எவ்வளோ பெரிய வழிகேடு. அப்போ இன்னைக்கு வழிகேடு மக்களிடம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சுன்னாவை பின்பற்றாதது. ஒருவர் தன்னுடைய தர்க்கம், தன்னுடைய லாஜிக், தன்னுடைய தத்துவம், தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய மன இச்சையில் தோன்றக்கூடிய கருத்துக்கள், அல்லது தான் பார்க்கக்கூடிய அரசியல், தான் பார்க்கக்கூடிய உலக நடப்பு, இதையெல்லாம் அளவுகோலாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறது, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது, அது வழிகேடு. இப்படி உருவாக்குறது பிதஅத்தாகவும் இருக்கும். அதை மார்க்கமாக நம்புறது சில இடத்துல குஃப்ராக ஆகிடும். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு காரியத்தை சரின்னு நம்புறதும், அவங்க சரின்னு அனுமதித்த ஒரு காரியத்தை தடுக்கிறதும், இது சில நேரத்தில் ஹலால் ஹராமுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த ஹலால் அதிகாரம் ரசூலின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க அதை வேற ஒருத்தருக்கு படைப்புகள் ஏதேனும் ஒன்றுக்கு கொடுக்கறது, அது குஃப்ரா கூட ஆகலாம் சில சமயங்களில். ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஷஹாதா சொன்ன ஒருத்தர் இந்த நிபந்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கும் செயலுக்கும் அவங்க அங்கீகாரத்திற்கும் அவங்களுடைய வழிமுறைக்கும் சுன்னாவுக்கும் ஆகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும். இந்த 6 நிபந்தனைகளை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஷஹாதாவுக்கு இங்கே குறிப்பிடுறாங்க.